Hey guys, welcome back to my channel. You're watching me on Sheila's Dining, your fooding destiny. இப்படி ஒரு லாங் வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஒரு டே இன் மை லைஃப் vlog மாதிரி ஒன்று போடுங்க சிஸ்டர் உங்கள் சேனலில் பார்க்கலாம், லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன் ரெக்வஸ்ட்லாம் வருது. ஸோ அதை மைண்டில் வச்சு தான் இந்த ஒரு டே இன் மை லைஃப் vlog உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது சும்மா நான் என்ன சமைச்சேன் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ், ரெசிபீஸ், கொஞ்சம் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் கூட உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். உங்கள் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, அதை மட்டும் கூட வச்சு ஒரு லாங் வீடியோ போடுங்க சிஸ்டர்னுலாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரெசிபி கூட இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சுன்னு என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாயில்ட் எக்ஸ், கேரட், குக்கும்பர், பப்பாயா, மேங்கோஸ்டின், அது கூடவே சியா சீட்ஸ் ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன். அது கூட ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் அண்ட் ஹனி சேர்த்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டேன். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் எல்லாம் பார்த்துட்டு டயட் எதுவும் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு ஷார்ட்ஸ்லேயே கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை, திடீர்னு இப்படி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்லாமே, அவ்வளோதான். இந்த மந்த் 3 நாள் பெரிய பிராண்டோட ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதை பற்றி நம்ம தனி வீடியோவில் பேசலாம். ஸோ அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய மெயில்ஸ், சில டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அரௌண்ட் ஒரு 11 o'clock போல் கிச்சனுக்கு வந்தாச்சு லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு. இன்னைக்கு லஞ்ச் கொஞ்சம் ஃபேன்சி தான். லெமன் ஷ்ரிம்ப் ஸ்பெகட்டி பண்ண போகிறேன். வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே முதல் நாளே வாங்கி வச்சுட்டேன். 1/2 kg ப்ரான் இருக்குது, அதில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர், அப்புறம் பெரி பெரி மசாலா இருக்குல்ல, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hour காச்சும் இது நல்லா ஊறணும். நான் உட்டன் சாப்பிங் போர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக நெஸ்டேஷியால இருந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டு வாங்கியிருக்கேன். இது வுட் ஆர் பிளாஸ்டிக் மாதிரி கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறனால கம்ப்ளீட்லி நான் போரஸ் சர்ஃபேஸ் அண்ட் ரொம்ப நேரத்துக்கு ஈரமாக இருக்காதுங்கிறனால பாக்டீரியா அண்ட் ஆர்டர் ஃப்ரீ. பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டெலாம் யூஸ் பண்ணும்போது அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் ஃபுட்டோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். பட் இது ரஸ்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் நான் ரியாக்டிவ் அண்ட் டிஷ்வாஷர் சேஃப் தான். இன்னைக்கு நான் செய்ய போகிறது ஆத்தென்டிக் இட்டாலியன் ஸ்பெகட்டி. ஸோ எல்லாமே ஒரிஜினல் இன்க்ரீடியன்ஸாக இருக்கணும்னு பார்த்து முன்னாடியே வாங்கி வச்சிருந்தேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பெகட்டியை குக் பண்ணிக்கலாம். பாட்டில் தண்ணி ஊற்றி ஸ்பெகட்டி வேணுங்கிற அளவுக்கு எடுத்து இப்படி உள்ள போட்டிங்கனாலே போதும். அந்த ஹீட்டுக்கு அது தன்னால உள்ள போயிடும். கரெக்டாக 10 minutes குக் ஆகிடும். வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள இந்த ஸ்பெஷல் ஃப்ரை பேன் பற்றி சொல்லிடுறேன். திஸ் இஸ் ஃப்ரம் நெஸ்டேஷியா ஹனிகோம் ட்ரைப்ளே நான்ஸ்டிக் ஃப்ரை பேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ரிட்ஜ் லைக் பேட்டர்ன் கொடுத்துருக்கனால நம்ம ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணி தாராளமாக சமைக்கலாம். ஸோ அந்த கரண்டி போய் நான்ஸ்டிக் லேயரை டிஸ்டர்ப் பண்ணாது அண்ட் ரிசல்ட் இன் டாக்ஸின் ஃப்ரீ குக்கிங். ஹெக்ஸகனல் க்ரூவ் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே போதும், நான்ஸ்டிக்காக இருக்கும், ஈவனாக ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ட்ரைப்ளேங்கிறனால. அண்ட் போத் ஃப்ளேம் அண்ட் இண்டக்ஷன்லையுமே ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த பேன் யூஸ் பண்ணி லெமன் ஷ்ரிம்ப் ஸ்பெகட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 tablespoon பட்டர் சேர்த்து மெல்ட் ஆனதும் முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரானை சேர்த்து ஒரு 2 minutes நல்லா சாத்தே பண்ணி விடுங்க. இப்போ இது கூட 10 பல் பூண்டை நல்லா மின்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ரெட் பெல் பெப்பரில் பாதியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு ஒரு 7 to 8 செரி டொமேட்டோஸை 2 ஸ்ப்ளிட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ரான் பிங்கிஷ் ஆனது கொஞ்சமாக வாட்டர் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பெப்ரிகா பவுடர், ஃப்ரெஷ்ஷான கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டு சின்ஸ் இட்ஸ் லெமன் ஷ்ரிம்ப் ஸ்பெகட்டி ஒரு பெரிய சைஸ் லெமனோட 1/2 lemon ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக வாசலிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். சும்மா ஒரு 2 to 3 minutes மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பர்ஃபெக்டாக குக் பண்ணி வச்சிருக்க ஸ்பெகட்டியை ட்ரைன் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வேணும்னா கொஞ்சமாக பாஸ்தா வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரான், பெல் பெப்பர், செரி டொமேட்டோஸோட சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிவிட்டு மேலே தாராளமாக மொசரல்லா சீஸ் போட்டு ஒரு 5 minutes மூடி வச்சு எடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரிச் அரோமாவோட அந்த சீஸ் எல்லாமே மெல்ட் ஆகி சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. ஃபைனலாக மேலே கொஞ்சமாக இட்டாலியன் ஹெர்ப்ஸை சீசன் பண்ணி அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட ஒரு அட்டகாசமான டேஸ்டோட லெமன் ஷ்ரிம்ப் ஸ்பெகட்டி தயார். என்ன மாதிரி இட்டாலியன் குசின்லாம் ரொம்ப விரும்பி தேடி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ட்ரீட்டாக இருக்கும். லுக் வைஸும் சரி, டேஸ்ட் வைஸும் சரி. சீரியஸாக நான் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ மூலியமாக புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னை நம்பி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களை இட்லிக்கே கூட்டிகிட்டு போயிடும். நல்ல ஒரு சாப்பாடு. ஹஸ்பண்டும் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இனி அடுத்து எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு. ஏகப்பட்ட பிராண்ட் டீல்ஸ் வேற சைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எடிட்டிங், அப்ரூவல் இதெல்லாமே பெண்டிங்கில் இருக்கு. ஸோ இப்படி உட்காந்தனா அடுத்து நைட் வரைக்கும் என்னோட டைம் இப்படி தான் போகும். நடுவில் பால் காய்ச்சி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் எனக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டாங்க. அதை குடிச்சிட்டு டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு கிச்சன் வந்தாச்சு. டின்னருக்கு என்ன பண்ண போறேன்னா சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு ஊற வச்சுட்டேன். இனி சப்பாத்தி போடணும். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக முட்டை தக்காளி தொக்கு பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட. இந்த முட்டை தக்காளி தொக்கு ரெசிபியை நான் இப்போ தான் ஷார்ட்ஸில் ரெசிபியை அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க ஷார்ட்ஸ்
ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். டைம் இருக்கிறதோடைய சப்பாத்தியும் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் சுட்டாச்சு. இந்த சப்பாத்தி சாப்பிட்ற வரைக்கும் சாஃப்டாகவும் சூடாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நெஸ்டேஷியாவோட ஹேமர் ஃபினிஷில் இருக்கிற இந்த ஸ்டீல் கேசரோல் எடுத்திருக்கேன். இது ஃபுட்டை ரொம்ப நேரத்துக்கு சூடாகவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பில்ட் பண்ணியிருக்கனால எவ்ரிடே யூஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்குது. அண்ட் டபுள் வால்ட் இன்சுலேஷன் வித் PUF லேயரில் கொடுத்துருக்காங்க. 202 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செல்ஃப் லாக்கிங் லிட்டோட வருது. டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பசிக்கும் போது 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டோம். இனி அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு இப்போவே யோசிக்கணும்ல. இன்னைக்கு பாயில்ட் எக்ஸ், கட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ நாளைக்கு ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் போடலான்னு இருக்கேன். இதை பண்ணுறதுக்கு அது எல்லாத்தையும் ஓவர் நைட் ஊற வைக்கணும். அதுவும் அதுக்காக வாங்கின ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே அந்தந்த பேக்கேஜிங்கில் அப்படி அப்படியே இருக்குது. இது எல்லாத்தையும் ஒழுங்காக ஆர்கனைஸ்டாக வைக்கணுங்கிறதுக்காகவே நெஸ்டேஷியாவிலேருந்து ஏர்டைட் ஸ்டோரேஜ் ஜார்ஸ் வித் ரொட்டேட்டிங் டபுள் டக்கர் ஸ்டாண்ட் செட் ஆஃப் 9 வாங்கியிருக்கேன். இது ஈச் 350 ml. லிட் அண்ட் ஸ்டாண்ட் வந்து நேச்சுரல் பேம்பு வுட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஜார் எல்லாமே ஹை போரோசிலிகேட் கிளாஸ். மொத்தம் 8 ஜார் வந்துருது. எல்லாத்துக்குமே ஏர்டைட் லிட்டோட. ஒரு ரொட்டேட்டிங் ஸ்டாண்ட் ஒன்று வருது. லெட் அண்ட் டாக்ஸின் ஃப்ரீ, டபுள் டக்கர் ஸ்டைலில் இருக்கிறனால ஸ்பேஸ் சேவிங், மல்டி யூட்டிலிட்டி அண்ட் ஸ்டாக்கபிள். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால பார்க்கவும் நீட்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது. அண்ட் எது இருக்குது எது இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு அதை ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்னிங் மில்க் ஷேக் போடுறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஊற போட்டாச்சு. நான் இன்னைக்கு வீடியோவில் காட்டியிருக்க ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். முடிஞ்சால் ப்ராடக்ட்டையுமே டேக் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த என்னோட டே இன் மை லைஃப் vlog உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷீருஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.